அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ஹிந்தி மத்தியமா எக்ஸாம்ல பேப்பர் 1 லெசன் 2 இதுல சென்டென்ஸ் மேக்கிங் பார்க்க போறோம். वाले वाक्यों में प्रयोग कीजिए। पार्ट 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा। இதுல மொத்தமா 5 சென்டென்ஸ் மேக்கிங் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, संस्था। संस्था அப்படின்னா ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है। दक्षिण भारत हिंदी प्रचार सभा நம்மளுடைய DBHP சபையானது एक राष्ट्रीय महत्व की संस्था है, ஒரு தேசிய சிறப்பு வாய்ந்த महत्व की சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு. அடுத்தது नींव डालना। नींव डालना அப்படின்னாக்கா ஒரு இது ஆதாரம் இல்லைன்னா அடிப்படை. இன்னும் சொல்ல போனா வந்து இந்த இங்கிலீஷ்ல ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா. பாருங்க, गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली। गांधी जी நமது தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபைக்கு ஆதாரமாக இருந்தார். அவர்தான் வந்து நம்ம ஹிந்தி பிரச்சார சபா நமக்காக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார். அவர்தான் அடிப்படை காரணம். பகுபாஷி। பகுபாஷி அப்படின்னாக்கா அதிகம் பேசுகிற, பகுத் அதாவது அதிகம், பாஷினா லாங்குவேஜ், அதிகமாக பேசப்படுகிற. भारत में कई भाषाएं बोली जाती है, इसलिए यह बहुभाषी देश कहलाता है। பாரதத்தில் कई भाषाएं அநேக பாஷைகள் போலி ஜாத்திகை பேசப்படுகின்றன. इसलिए அதனால் இதை அதாவது நமது பாரதத்தை பகுபாஷி தேஷ் कहलाता है, அதிக மொழி பேசப்படும் நாடு அப்படின்னு சொல்லப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. ஆஜீவன் வாழ்நாள் முழுவதும்। गांधी जी आजीवन दक्षिण भारत हिंदी प्रचार सभा के अध्यक्ष रहे। गांधी जी आजीवन தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் दक्षिण भारत हिंदी प्रचार सभाயின் दक्षिण भारत हिंदी प्रचार सभा के நமது சபையின் अध्यक्ष रहे தலைவராக இருந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நமது ஹிந்தி பிரச்சார சபையின் தலைவராக இருந்தார். லாஸ்ட் ஒன் பாருங்க, லாபாவிந்தி ஹோனா। லாபாவிந்தி ஹோனா அப்படின்னாக்க லாபம் அடைகிறது, பயனடைகிறது அப்படின்னு அர்த்தம். सभा की पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं। அதாவது சபாவினுடைய நமது ஹிந்தி பிரச்சார சபாவினுடைய பத்திரிகைகள் மூலமாக ஆம் ஜனதா பொதுமக்கள் அவுட் மற்றும் பிரச்சாரகர்கள் லாபாவிந்த் போத்தே ஆ ரஹே ஹே பயனடைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஹிந்தி பிரச்சார சபாவினால் வெளியிடப்படும் பத்திரிகைகள் புத்தகங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதன் மூலமா பொதுமக்கள் மற்றும் பிரச்சாரகர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, திருப்பி ஒரு முறை வாசிச்சு பாருங்க. संस्था दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है। नींव डालना। गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली। थर्ड वन बहुभाषी। भारत में कई भाषाएं बोली जाती हैं, इसलिए यह बहुभाषी देश कहलाता है। आजीवन। गांधी जी आजीवन दक्षिण भारत हिंदी प्रचार सभा के अध्यक्ष रहे। लाभान्वित होना। सभा की पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं। இந்த செகண்ட் லெசன் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம்.
இப்போ செகண்ட் லெசன் பார்த்தாச்சு. இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் லெசனோட சென்டென்ஸ் மேக்கிங்ல பார்க்கலாம். தன்யவாத்.